இந்த சாலை இன்னர் ரிங் ரோடு. அவங்களுடைய திட்டம் 200 அடி சாலை. தற்பொழுது விரிவாக்கம் நடந்து வருகிறது. இந்த புறம் நான் செல்கின்ற சாலை 100 அடி சாலையாக மாறிவிட்டது. விரிவாக்கம் செய்துள்ளார்கள். அதுபோல எதிர்ப்புறத்திலே மாட்டை செய்து வருகிறார்கள். அதுவும் 100 அடி, மொத்தத்திலே 200 அடியாக அது மாறிவிடும். காரணம் போக்குவரத்து. போக்குவரத்து எளிமையாக எல்லா வாகனங்களும் சென்று வர இப்படி செய்துள்ளது தமிழக அரசு. இது நேஷனல் ஹைவே இல்லை, இது ஸ்டேட் ஹைவே. ஒரு காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இது மண் சாலையாக இருந்தது. போக்குவரத்துக்கு பயப்படுவார்கள். பல துயரமான செய்திகளும் நிகழ்ச்சிகளும் நடந்தேறியுள்ளது. அது எனக்கு நன்கு தெரியும். மணலியில் வேலை பார்த்த நண்பர்கள் இங்கே அண்ணா நகர், அம்பத்தூர் வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது இங்கே அருகாமையில் ஒரு பாலம் இருக்கிறது. அங்கே வந்து மடக்கி விட்டார்கள். இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டார்கள். பிறகு அதை திரும்பவும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பாதை 50 வருடங்களுக்கு முன்பு போக்குவரத்து இல்லை. ஆனால் தற்பொழுது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சாலையாக விரிவாக்கம் செய்துள்ளார்கள். கான்கிரீட் ரோடு, இதெல்லாம் வந்து தார் சாலை தான், விரிவாக்கம் தான். ஒரு நடைப்பயிற்சிக்காக வந்தேன், அப்படியே இதை பதிவு செய்கிறேன். ஒரு முன்னேற்றம் எப்படி வரும் என்றால், முதலில் குளம், அதன் பிறகு சாலை, அதற்கப்புறம்தான் கடைகள். இவைகள் இருந்தால் ஒழிய அங்கே மக்கள் வருவது சிரமம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் கோயில் ஒரு நகரம் வந்த பிறகுதான் அங்கே செல்வார்கள். முதலில் யாரோ ஒருவர் தொடங்குவார், பிறகுதான் அது அங்கே கோயில் உண்டாக்கப்படும். என்று தமிழ்நாட்டிலே சுமார் 45,000 கோயில்கள் இருக்கின்றன. அது அதிகமாக சோழர்கள் தான், பிறகு பாண்டியர்கள், அதன் பிறகு சேரர்கள். நான் பெருமையாகவே சோழர்களை சொல்வேன். கடல் கடந்து வாணிகம் செய்து ராஜேந்திர சோழன் தான் காளகஸ்தியில் இருக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் கோயில் மிக மிக அருமையான கோயில், அவர் கட்டியது தான். அதுபோல வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற இடங்களில் இன்று ஒரு சிறப்பான கோயில்கள் இருக்கிறது என்றால் காரணம் சோழர்கள் தான். அந்த சோழர்கள் சுமார் ஒரு 15 பேர் இருக்கிறார்கள். முழுமையாக யாரும் குறிப்பிடவில்லை, ஆனாலும் 15-20 பேர் இருக்கிறார்கள். செங்கோற்சோழன் என்ற ஒருவர் இருக்கிறார், மாட கோயில்களை கட்டியுள்ளார். அதையெல்லாம் நான் பார்த்து வந்தேன். பலருக்கு தெரியாது. நமக்கு கோபுரம் தெரியும், மாடி மேலே மாடி வச்சு கோபுரத்தை கட்டியிருக்கிறார். அதுபோல் மயிலாடுதுறை அருகாமையிலே சீர்காழி என்ற இடத்தில் அப்படி ஒரு கோயிலை கட்டினார்கள். நான் பார்த்து வந்தேன். எனவே கோவில் என்பது இறைவன் இருக்கக்கூடிய இடம் அல்ல. அரசர்கள் அவர்கள் வாழ்வதற்காக கட்டியது தான் கோயில். கோ ப்ளஸ் இல். இல் என்றால் இல்லம், கோ என்றால் பசு.
ஆவணக்குடி என்று கூட ஒரு இடம் இருக்கிறது. என்ன பேசுறீங்க? ஏய் நீ இங்கே நிற்கிற அப்படியே போற வழியே உங்களை பார்த்தா அப்படியா?